எங்க சொல்லுமா. காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குமா. வெயில் டைம்லயும் காய்கறி எல்லாம் வாடாம இருக்கு. நம்ம கடை காய்கறி அப்படிமா. சும்மா கதை சொல்லக்கூடாது. காய்கறினா அப்படி இப்படின்னு வாடிதான் இருக்கணும். இப்பதான் பறிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மருந்து கிருந்து அடிச்சு வைக்கிறீங்களா? ஐயோ என்னம்மா இப்படி சொல்றீங்க? சாப்பிட்ற பொருளை யாராச்சும் மருந்து அடிப்பாங்களாமா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். சாம்பார் வெங்காயம் இருக்கா? அது 1 கிலோ போடுங்க. 1 கிலோ போதுமாம்மா? ஆமா 1 கிலோ என்ன விலை? 35 ரூபாய்மா. அப்படியே பெரிய வெங்காயமும் 2 கிலோ போடுங்க. அம்மாமா அதையாமா போய் முறுக்குற? முத்தலா இருக்கான்னு பார்த்தேன். சரி இது ஒரு 5 கொடுங்க. ஆமா தக்காளி எவ்வளவு கிலோ? 20 ரூபாய்மா. சரி 2 கிலோ போடுங்க. என்ன நீங்க இவ்ளோ சொல்லியும் அழுகுனதை போட்டிருக்கீங்க? ஏதோ தெரியாம வந்துச்சு விடுமா. சரி விடுங்க, நானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து போட்டுக்கிறேன். அம்மா எதுக்குமா அதை உடைக்கிறீங்க? நல்லதா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? எல்லாம் நல்லதாம்மா இருக்கும். சரி சரி நாங்க இதுல ஒரு 1/2 கிலோ போடுங்க. காலையில இருந்து ஒரு 50 பேராச்சும் கடைக்கு வந்திருப்பாங்க. ஆனா உன்ன மாதிரி யாரும் என்ன படுத்தி எடுக்கலமா. மொத்தமா எவ்வளவு ஆச்சு? தக்காளி 1 கிலோ மொத்தம் 180 ரூபாய் ஆச்சுமா. 180ஆ? ஆமாம்மா. இந்த இது வச்சிடுறோம்மா. நாங்க இந்தாங்க மீதி. வரேன். வாங்கம்மா. நீங்க மட்டன் எவ்வளவுங்க? 600 ரூபாய்மா. நல்ல இளம் கறியா? எலும்பு இல்லாம ஒரு 1 கிலோ மட்டன் கொடுங்க. சரிம்மா. அப்புறம் ஈரல் ஒரு 1/4 கிலோ கொடுங்க. சரிம்மா. அப்புறம் தலைக்கறி கூட கொடுங்க. சரிங்கம்மா. ஏய் கொழுப்பெல்லாம் போடாதீங்க, வெறும் பீஸா போடுங்க. ஏம்மா கொழுப்பு இல்லாம கறி வராதுமா. என்ன நீங்க கொழுப்போட சேர்த்தாம வரும்? இல்ல அதெல்லாம் எடுத்துட்டு போடுங்க நீங்க. ஏம்மா உங்ககிட்ட பெஜாரா இருக்குது. இவ்வளவு கறினா அப்படிதாம்மா வரும். நான் இப்படிதாங்க வாங்குவேன், போடுங்க. சரி மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 2100 ரூபாய்மா. காலங்காத்தால பிரச்சனை பண்றதுக்கே வராங்கப்பா. நான் திட்டிட்டு போ. இன்னைக்குதான் ஒட்டுமொத்த காதலையும் கொட்டி சமைக்கலான்னு இருக்கேன். அப்ப பார்த்து பார்த்து வாங்க மாட்டாங்களா? வேதாஜி, வேதாஜி எங்க போயிட்டீங்கோ? எங்க போனாங்க? சுந்தர், அப்பா இந்த அக்கௌண்ட்ஸ் கிளார்க்கு அக்கௌண்ட்ஸ் லெஜர், பர்ச்சேஸ் லெஜர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லு. சரிப்பா. எஸ்கியூஸ் மீ சார். வாப்பா. இப்படி வை. என்னையாது அக்கௌண்ட்ஸ் இப்படியா மெயின்டைன் பண்றது? சார் அக்கௌண்ட்ஸ்ல ஏன் இவ்வளவு குழப்பம்? சார் என்னையா சார் போரு? 15 இம்பார்ட்டன்ட் சப்ளையர்ஸ்யா 3 மாசமா பேமெண்ட்டே போல, யாருமே கவனிக்கலையே அதை. அதான் அவன் ஃபர்தரா சப்ளை பண்ண மாட்டேங்கிறான். எப்படி சப்ளை பண்ணுவான்? சப்ளை பண்ணதுக்கே 3 மாசமா செட்டில் பண்ணலன்னா எப்படியா கொடுப்பான்? பிசினஸே கவுந்துரும் போட்டுருக்கோம். உங்களெல்லாம் நம்பினா கேட்டுட்டே இருக்க. வயல் என்ன கொலக்கட்டையா? பதில் சொல்லியா? சார் எனக்கு எதுவும் தெரியாது. நான் அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். ராஜகோபால் சாருக்கு தான் எல்லாமே தெரியும். சரி நீ போ. ஓகே சார்.
ஹலோ சார் சொல்லுங்க சார். நான் சுந்தர் சார் ரூம்ல உட்காந்துருக்கேன். ராஜகோபால் எங்க? சார் அவர் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காரு சார். வந்த உடனே என்ன பார்க்க சொல்லு. சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? கமீன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? என்ன சொல்ல சொல்ற? ஆ? சார் என்ன சொல்ல சொல்றேன்னு? சார் எனக்கு எதுவும் புரியல. எனக்கும் அதான் புரியல. என்ன விஷயம்? நீங்க அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ற லட்சணத்தை பார்த்தா எனக்கும் புரியல. அக்கவுண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது? 15 சப்ளையருக்கு 3 மாசமா பேமெண்டே போல. அவன் எப்படியா ஃபர்தரா சப்ளை பண்ணுவான்? ஏயா உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா இப்படிதான் வேலை பார்க்கறதா? கொஞ்சமா ரெஸ்பான்சிபிளா ஒர்க் பண்ண வேணாம்? எல்லாம் சுந்தர் சார் கிட்ட தான் சார் நீங்க பேசணும். சப்ளையர்ஸ்க்கு பேமெண்ட் டிலே ஆனதுக்கு நான் காரணம் இல்லை சார். சுந்தர் சார் கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி பதில் சொல்றதுக்கு உடனே வேலைக்கு வச்சிருக்கிறேன். என்ன இவ்வளவு கேஷுவலா பதில் சொல்ற? சார் நான் மறுபடியும் சொல்றேன், உங்க பையன் என்ன சொன்னாரோ அதைத்தான் சார் நான் செஞ்சேன். டேய் சுந்தரா, என்னடா நடந்துட்டு இந்த ஆபீஸ்ல? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். 15 சப்ளையருக்கு 3 மாசமா பேமெண்டே போல, ஃபர்தரா சப்ளை பண்ண மாட்டேங்கிறான். இவரான நீ சொல்றதா பண்றேங்கிறாரு. என்னாச்சுடா? யாராவது சொல்லுங்க. ஏன் ஒருத்தருமே பேசாம அமைதியா இருக்கிறீங்க? சுந்தர் சொல்லுடா, ஏதாவது பதில் சொல்லு. சார் அவருக்கு இருக்கிற பிரச்சனை பத்தி யோசிக்கவே டைம் இல்லை. இதுல வேலை பிரச்சனை பத்தி எப்படி சார் யோசிப்பார் இவரு? ராஜகோபால், பர்சனல் லைஃப் பேசிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் தப்புன்னு தெரியாது உனக்கு? என் மேல ஏன் சார் கோவப்படுறீங்க? தப்பு பண்ணது இவரு. என்கிட்ட வந்து கேள்வி கேட்டா அப்ப நான் பேச மாட்டேனா? சப்ளையர்ஸ் மெயிலுக்கு மேல மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தாரா இல்லையான்னு கேளுங்க சார் இவரை. ராஜகோபால், என்ன பேசுறீங்க நீங்க? பின்ன என்ன சார், நீங்க சொன்னபடி தானே நான் செஞ்சேன். என்கிட்ட வந்து கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? சார் இவர் இப்படியே இருந்தார்னா நீங்க நடுத்தருவுக்கு தான் வரணும். ராஜகோபால், சும்மா கத்தாதீங்க சார், உண்மையை தான் சொல்றேன். சாரி சார். சுந்தர், என்னடா இது? உனக்கு இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எனக்கு தெரியும்டா. அதுக்காக வேலையில அஜாக்கிரதையா இருக்கலாமாடா? மன்னிச்சிருங்கப்பா. டேய், நீ சாரி சொல்றதுக்காக நான் அப்படி பேசலடா. இட்ஸ் a very serious matter சுந்தர். 15 சப்ளையர்ஸ், ஆல் பிக் பார்ட்டிஸ். பணம் செட்டில் பண்ணலைன்னா கோர்ட்டுக்கு போக மாட்டான், மானத்தை வாங்கிடுவான். சரி, பேமெண்ட் தான் பண்ணல. இந்த பணம் எல்லாம் கூடவா இல்ல? எங்க? ஐ டோன்ட் see it here. பணம் எங்க போச்சு? மெட்டீரியல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்ப்பா. பர்ச்சேஸ் பண்ணியா? இவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு போதா? என்ன மெட்டீரியல்ஸ் வாங்கின? மிக்ஸி கிரைண்டர்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்ப்பா. சுந்தரா சுந்தரா, என்ன காரியம்டா பண்ணியிருக்கிறேன்? மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கினேங்கிறீங்க. என்ன அதுக்கு இப்ப அவசரமாடா? டு வி நீட் இட்? இருக்கேடா ஸ்டாக் நிறைய. இல்லப்பா, கம்மியான ரேட்ல பல்கா சப்ளை பண்ணாங்க, அதான். சுந்தர், பிசினஸ் பண்ண தெரியலன்னா என்ன கன்சல்ட் பண்ணு. எப்ப எதை விற்கணும் எதை வாங்கணும்னு தெரியணும்டா. மிக்ஸி கிரைண்டர் பல்க்ல வாங்கினேன்னு சொல்றிய, பல்க்ல தான் கொடுப்பான். என்ன கவர்மெண்ட்ல இப்ப அந்த ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு சேல்ஸே ஆகல, அதனால தள்ளி விடுறான். இது தெரிய வேணாமா உனக்கு? வாங்கி வச்சிருக்கிற, எப்படி சேல்ஸ் பண்ண போற? அவர் மணி இஸ் பிளாக்ட் இன் தட் லாட். வாட் ஆர் யூ கோயிங் டு டு? சரி, அவன் சொல்லிட்டு போனால நிறைய மெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நீ பார்க்கவே இல்லைன்னு. என்ன மெயில்ஸ் வந்திருக்கு? காமி, கம் ஆன், ஷோ மீ. கம். பாருங்கப்பா. பாத்தியாடா? இத்தனை பேர் இவ்வளவு மெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கான். பாத்தியா நீ? பதில் போட்டியா? இதெல்லாம் எப்படி பார்க்காம இருக்க நீ? பார்த்த உடனே பதில் போட வேண்டாமா? என்னையாவது கன்சல்ட் பண்ணிருக்க வேண்டாமா? இப்ப ஃபர்தரா சப்ளை பண்ண மாட்டேங்கிறான். பணத்தை முதல்ல செட்டில் பண்ணுங்கிறான். எங்க போவேன்னா எல்லா பணத்தையும் மிக்ஸிலி கிரைண்டர்லி போட்டு வச்சிருக்கிறீங்க. இதானே பணம் வரும், அதை விற்க முடியாது. இப்ப என்ன பண்ணுவேன்? சாரிப்பா.